லூயிஸ், நான் உங்கள் நிதிஷ் தமிழ் கேமிங் பேசுகிறேன். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நம்ம பஸ் கேம், அதாவது பஸ் சிமுலேட்டர் இந்தியா. ஸோ எஸ், இதை யாரை க்ரியேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓல்டு கேமான பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா இருக்காப்புல, அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்ஃபேஸை பார்த்தாலே தெரியுதுல்ல, ஸோ அவங்க தான் க்ரியேட் பண்ணது. இது நம்ம கேம்னால நம்ம பஸ்ஸுக்கு ஒரு பேர் வைக்கலாம். ஸோ என்ன பேர் வைக்கலாம் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு வந்து என்டிஜி, அதாவது நிதிஷ் தமிழ் கேமிங், ஓகேவா, என்டிஜி பஸ்ஸுன்னு நான் வச்சுருக்கேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பஸ்ஸுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். எது பிடிச்சிருக்கோ நான் அதை வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்டிஜி பஸ் கேமிங். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்கள் கைஸ். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் முக்கியம் பாய்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கேமுக்குள்ளே வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ வழக்கம் போல் தான் இந்தோனேஷியாவில் எப்படி இருக்குமோ அதே இதை தான் அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அச்சஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்குது, ஏன்னா அவங்க க்ரியேட் பண்ணது தான். ஓகே, மல்டிப்ளேயர் மோடு நான் வந்து ஏற்கனவே ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். ஸோ மல்டிப்ளேயர் மோடு சூப்பராகவே இருக்குது. அதில் இருக்க மாட்டி அப்படியே அச்சஸ்லாம் தான் கொடுத்துருங்க. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நம்ம இந்தியா மேப்பு கொண்டாந்துருக்காங்க, அவ்வளோதான் கொண்டாந்துருக்காங்க. அப்புறம் கராஜுக்குள்ளே வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை, ஒரே ஒரு பஸ் தான் கொண்டாந்துருக்காங்க. போக அப்டேட்டில் விட்டு வேறு நிறையா பஸ்ஸு கொண்டாட வாய்ப்பு இருக்கிறது. எஸ், நிறைய அப்டேட்லாம் விடுவாங்க போகிறக்கு. ஸோ ஏன்னா எல்லாமே, அதாவது இந்தோனேஷியா எப்படி ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மாட்டம் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கரியர் மோடு கொடுத்தோன்னா 2 கேட்குதுல்ல, அதில் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துக்குவோம், ஏன்னா அதுதான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த செகண்ட் ஒன் போனால் ஆடு நிறையா வருது. ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்தியா மேப் அப்படியே இருக்கிறது பார்த்துக்கிங்களா. இந்த இது நிறைய மேப் இருக்குது. மும்பை, இது கோயம்புத்தூர்லாம் இருக்குதுங்க. இந்த இதில் பாருங்கள், கீழே எடுத்தாலும் பாருங்கள், இந்த பாருங்கள் கோயம்புத்தூர்லாம் இருக்குல்ல, கொச்சி, கோயம்புத்தூர், சேலம் இதெல்லாம் இருக்குது. தமிழ்நாடு மேப்பு கூட இருக்குது. சரி, இப்போ வந்து கொச்சி டு கோயம்புத்தூர் தான் நம்ம இப்போ வந்து பஸ் கேம் வந்து ஓட்ட போகிறோம். ஓகே, கொச்சி டு கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா நானும் கோ கொடுத்து பார்க்குறேன், போக மாட்டேங்குதுங்க. அப்புறம் வந்து ஏதோ மேப்பில் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ செலக்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் போயிடுச்சு. ஓகே கேமுக்குள்ளே வந்துருச்சு. கிராஃபிக்ஸு நல்லாயிருக்கு, சூப்பர். அதாவது மொபைலுக்கு இவ்வளோ பெரிய கிராஃபிக்ஸ் கொண்டாடணும்னா நம்ம இந்தோனேஷியாவில் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ ஏன்னா நான் அதுலேயே ஹையில் வச்சு விளாடுவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் என்னாச்சுன்னு தெரியல, ஹையில் வச்சு வேணா கேம் மொபைல் வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து நான் லோவில் வச்சு தான் தருங்க. லோவிலேயே சூப்பராக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் உங்களுக்கு ஹையில் வச்சு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அப்படி காமிச்சேன்னா நான் லாஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, பஸ்ஸு வந்து சூப்பராகவே இருக்குது. ப்ளேஸு எல்லாமே சூப்பராகவே இருக்குது. கிராஃபிக்ஸ் தாங்க எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது, கிராஃபிக்ஸ் தாங்க. இருங்க, நான் இது ஒரு தம்ப்நெயிலுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஓகே, இது கிராஃபிக்ஸ் தாங்க சூப்பராக இருக்குங்க. பஸ்ஸு டிசைன் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இதே யூஏயில் தான் இந்தோனேஷியாலையும் இருக்கும். ஸோ இது அப்படியே எடுத்து வந்து நம்ம இதில் வச்சுருக்காங்க. ஓகே, இதில் கியர் போடுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்தோனேஷியாலேயே நான் அதை வந்து அது எப்போ நான் 2020 தான் அந்த கியர் போடுற ஆப்ஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ ஏன்னா அப்போல வந்து நான் அவ்வளோவா அந்த கேம் விளாண்டதில்லை. ஸோ 2020க்கு அப்புறம் தான் நான் அந்த இந்தோனேஷியாவை விளாட ஆரம்பித்தேன். அப்போவே எனக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போலாம் நம்மள்ட்ட சேனல்லாம் எதுவும் இல்லை. ஸோ சும்மா வந்து பசங்களோட மல்டிப்ளேயர் கொடுத்துருவேன். அப்போவே எனக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து என்பிசிலாம் வந்து சில பக்கில் இருக்குங்க. பாருங்களேன், லாஸ்ட்டில் பாருங்களேன், இந்த போய் இறங்கும் போது அப்படியே மேலே குதிப்பாங்க எல்லோரும். ஓகே, என்பிசி ஏற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, சத்தியமாக சூப்பராக இருக்குது. கண்ட்ரோல்ஸு வேறு மாதிரி, எல்லாமே இந்த கியரு இதுக்கும் அதுக்கும் வேறு மாதிரி. ஸோ இந்த யூஐ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் அல்டிமேட்டு, சூப்பர். அதை பாருங்களேன், அந்த நம்ம இந்தியாவில் ஓடுற பஸ் எல்லாம் அந்த நிற்கிது பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆதி காலத்தில் ஒரு பஸ் நிற்கும்ல, அந்த மாதிரி ஓரமாக ஒரு பஸ் நிற்கிது பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வேறு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வேறு மாதிரி, சூப்பர். இதை பாருங்க, அந்த திரும்பும்போது ஐயோ திரும்புடா. ஓகே, பார்த்தீங்களா அந்த கண்ட்ரோல்ஸ், இந்த ஃபஸ்ட்டு கியரு, இதில் அந்த ஃபிசிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க.
அதாவது மேட்டில் அதாவது என்ன மேலே ஏறும்போது 6th கியரில் வச்சு எத்தனை ஏறாது. ஸோ நிப்பாட்டிட்டு 6th கியரில் வச்சு ஏறினா ரொம்ப பேர் இலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அது பிடிக்கும், அது ஒரு மாதிரியாக பிடிக்கும் நம்மளுக்கு. இந்த பஸ்ஸு கேமு ட்ரெக்லாம் நிறையா போடலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கேம் ரொம்ப சூப்பராகவே பிடிக்கும். ரொம்ப நாளாக இதான் வச்சு விளாண்டுக்கு இருந்தேன். பார்த்தீங்களா அந்த பஸ்ஸு டேய் நேராக அடிச்சுட்டு இருப்பேன். வீட்டில் சொல்லிட்டு வந்தியாடா டேய். ஸோ சூப்பர். ஸ்டீரிங் எல்லாம் கண்ட்ரோல்ஸ்லாம் சூப்பர். ஆனால் எனக்கு இந்த ஃபோனில் ஃபால்ட்டா இல்லை கேமில் ஃபால்ட்டான்னு தெரில. அதாவது எப்படின்னா நான் அந்த பஸ்ஸை திருப்பும்போது ஒரு சின்ன லேக் அடிக்குது. அப்படியே ஸ்க்ரீன்லாம் ஃப்ரேம் ட்ராப் ஆகுது, ரொம்ப ட்ராப் ஆகுது. என்னது அது? நெக்ஸ்ட் ஊர் வந்துவிட்டோம். ஸோ அதனால் இப்போ வந்து மேப் டவுன்லோட் பண்ண சொல்லுது. அதுக்கு ஒரு ஆடு போட்டாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஊருக்கு என்டர் ஆகிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி லோடிங் வந்தால் ஸோ நெக்ஸ்ட் ஊர்னு அர்த்தம். ஸோ அடுத்த ஊர். ஓகே, இந்த மாதிரி கேமரா ஆங்கிள்லாம் சூப்பராகவே இருக்குது. ஏன்னா அந்த இதை பாருங்களேன் அந்த பஸ்ஸை விட்டு பாருங்கள் எப்படி ஸ்மூத்தாக இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு வந்து இந்த பஸ்ஸு ஓடுறதெல்லாம் அப்படியே ஒரு சாங் போட்டு காமிக்கிற பாருங்கள், நல்லாயிருக்கும். உண்மையிலே பஸ்ஸு கண்ட்ரோல்ஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா என்னை மட்டும் யாரும் முட்டாதீங்க. ஸோ அது எனக்கு ஓட்ட தெரில. போய் முட்டினா இல்லை சைடில் ஏறி அது அடி வாங்கிச்சா இல்லையான்னு தெரில. ஸோ அதனால தான் பார்த்தீங்களா இங்கே வெதர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அது எப்படி அந்த இந்தோனேஷியாவில் இருக்கிற மட்டும் இங்கேயும் வெதர் சேஞ்ச் ஆகும் இருக்குது. ஸோ இந்த ரெயின் இதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. கிராஃபிக்ஸு இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்த்திங்களா அந்த மேப்பு எண்டு காமிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நுழைய போகிறோம். இப்படி தான் சொன்னிச்சு என்கிட்ட. ஓகே, அப்படியே பொறுமையாக அழகாக திருப்பணும், எங்கேயும் இடிக்காமல் போய் திருப்பணும். ஓகே, இப்போ இங்கிட்ட நல்ல ரைட்டா. ஐயோ தப்பாக வந்துட்டேனா? அது அந்த பக்கம் இருக்கா? ஐயோ ரிவைஸ் பண்ணுமா? ரிவைஸோட தம்பி இந்த இதில் பிடிச்சதே எனக்கு இந்த ரிவேஸும் அந்த ஃபஸ்ட்டு கியரு அந்த ஹேண்ட்லிங்கு சூப்பராக இருக்குது இந்த கேமில். ஸோ மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தியான்னு சர்ச் பண்ணுங்கள், வந்துடும். இல்லைனா இந்தோனேஷியா சர்ச் பண்ணுங்கள், அது கீழே ரெண்டாவதாக வந்துடும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து பேசஞ்சர்ஸை இறக்கி விடணும், அழகாக கொண்டு போகணும். அப்படி கரெக்டாக நிப்பாட்டிட்டேனா? ஓகே, எல்லாம் தனித்திறமை. இப்போ பாருங்கள் பேசஞ்சர்ஸ்லாம் இந்த எகிரி வராங்க பார்த்தீங்களா? இருங்க இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் சொன்ன பக்கு அதுதான் அந்த எந்திரிச்சு நின்று வந்தது. ஸோ ஓரளவு இந்தோனேஷியா கேம் அப்படியே அச்சஸ்லாம் கொண்டாந்துருக்காங்க. அதாவது பஸ்ஸும் மேப்பு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் அவ்வளோவா சேஞ்செலாம் எதுவும் பண்ணல. ஸோ எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இது அப்படியே இந்தோனேஷியானே வச்சுக்கலாம். வைஎஸ் பஸ் சிமுலேட்டர் கேம் இவ்வளோ தான். ஸோ இந்த இதை வச்சு நான் பார்ட் 2 பார்ட் 1 எல்லா ஊருக்கும் போய் நான் வீடியோ எடுத்து போடுறேன். வைஎஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் முக்கியம் பாய்ஸ். ஓகே, போயிட்டு வரேன். பாய்.